வணக்கம் நண்பா. நேற்று சொன்ன மாதிரியே இந்த வாரமும் சர்வீஸ் வரதான் போல். ஏன்னா இன்றைக்கும் நம்ம சர்வீஸ் பண்ண தான் வந்திருக்கோம். அதுவும் சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ். இதில் என்னென்னா ஒயர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இருக்கிறது எல்லாமே அப்படியே விட்டுட்டு ஒயர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு ஃபியூஸ் கேரியர் மட்டும்தான் இன்றைக்கி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா போதும் இதுவே ஒயர் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஒயர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒயரு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் பைப்பு, அப்புறம் ஒரு 16 ஆம்ஸ் ஃபியூஸ் கேரியர் போட்டிருந்தாங்க. அதை கழட்டிட்டு ஒரு 32 ஆம்ஸில் ஒரு ஃபியூஸ் கேரியர் போட்டிருக்கோம். மீட்டர் போர்டு, மெயின் சுவிட்ச் போர்டுலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம எதுக்கும் போர்டு, எம்சிபி பாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம். திடீர்னு கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு 15க்கு 12 2 போர்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் இஎல்சிபி ஒன்று எடுத்து வந்தோம், எம்சிபி பாக்ஸ் ஒன்று எடுத்து வந்தோம். சரி கழட்டி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். போர்டு பார்த்திங்க அப்படின்னா வெளியே மட்டும்தான் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. பட் உள்ளேலாம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக தான் இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம அதே போர்டை போட சொல்லிட்டாங்க. நம்மளும் அதே போர்டை போட்டோம். எம்சிபி இஎல்சிபிலாம் மாற்றிடலாமான்னு கேட்டோம். இல்லை இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், போனதுக்கப்புறம் மாற்றிக்கலாம், இப்போதைக்கு இது இருக்கிறத மட்டும் மாற்றி விடுங்க, எனக்கு ஒயரும் பைப்பு மட்டும் மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டனால அதை மட்டும் மாற்றி விட்ருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வண்டி போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஒயர் மேலே பட்டு ஒயரும் பைப்பு எல்லாம் சேர்த்து இழுத்துக்கிட்டு போயிடுச்சு, பைப்பையும் சேர்த்து வளைச்சிருச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் ஒயரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இருந்ததுனால நம்ம புது ஒயர் வாங்கிட்டு, அதாவது ஆல்ரெடி 320 தான் போட்டிருந்தாங்க, நம்ம 720 போடுறோம். எப்போவுமே வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 720 தான் போடுவோம். நம்ம அதுதான் போட்டுக்கிட்டு இருக்கோம். 320 இப்போ போடுறதில்ல. நம்ம ரொம்ப ஒரு வீடு ஒத்த வீடு அப்படின்னா மட்டும்தான் 320 போடுறோம். கொஞ்சம் நல்லா பெரிய வீடு, ஓரளவுக்கு 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 720 ஒயர் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம 720 தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே 720 ஒயரை போட்டு சர்வீஸ் பண்ணி வைக்க போகிறோம். நான் கூட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி போர்டு, எம்சிபி பாக்ஸு, எம்சிபி எல்லாமே மாற்றிக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க இருந்துக்கிட்டு இப்போதைக்கு வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இழுத்தாங்க. ஸோ இழுக்கும் போதே நடந்துச்சு, சரி ஏதோ ஃபைனான்ஸ் ரைட்டாக இருக்கும் போல் அப்படின்ட்டு தான் சரி நம்மளும் எதுவும் கண்டுக்காமல் நம்மளும் இது இருக்கிறத வச்சே பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ அவங்க சொன்னனால தான் இந்த இருக்கிறத வச்சு பழைய போர்டை வச்சு இதையே பண்ணியிருக்கோம். ஒயரில் ரீல் எல்லாமே கட்டி முடிச்சாச்சு. ஸோ ஒயர் வந்து ரோட்டுக்கு மேலே கிராஸ் ஆகி தொங்கிட்டு இருக்கிறனால அடிக்கடி இந்த மாதிரி வண்டி போகும்போது பிரச்சனை ஆகுது அப்படின்னாங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு ஸ்டே பைப் ஒன்று 20 அடியில் நிப்பாட்டி மேலே 4 ஹோல்ஸ் வச்சு ஸ்டே கம்பி, அதாவது அந்த பச்சை கம்பியை வச்சு இழுத்து ஸ்டெடியாக கட்டிட்டோம். நான் சொன்னல மீட்டர் போர்டு அதுதான் இது. இந்த மீட்டர் போர்டு பார்த்திங்க அப்படின்னா வெளியே தான் அந்த ப்ளே அவுட் அந்த இதில் சொரன்னு இருக்குது. ஆனால் உள்ள பின்னாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ போனதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு கஸ்டமர் சொன்னனால நம்மளும் சரின்ட்டோம். போர்டெல்லாம் பார்த்திங்கனாவே ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப பழைய போர்டு போல். ஸோ அதனால் ரொம்ப கெட்டியாக தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. சர்வீஸ் பைப்பு இப்போ மேலே தூக்கி நிப்பாட்டியாச்சு. அதில் மேலே ஒரு மட்டும் மடக்கி மட்டும் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒயர் இழுத்தா இந்த பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக மேலே ஒரு மடக்கி டேப் அடிச்சிருக்கோம். 720 ஒயருக்கு வந்து 3/4 இன்ச்சு சர்வீஸ் பைப்பே போதுங்கிறனால 2 ஒயர் தான் வருது அப்படிங்கிறனால 3/4 இன்ச்சு பைப்பே போட்டுக்கிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேலையுமே முடிஞ்சு. நீ மீட்டரில் கனெக்ஷன் கொடுத்தா போதும். மீட்டரில் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிங்க.